கடந்த 3 பதிவுகளில் சில காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல் பதிவில் சர்ப்பம் எப்படி வந்தது, சபிக்கப்படுவதற்கு முன்பதாக சர்ப்பம் எப்படி இருந்தது என்று பார்த்தோம். இது முதல் பதிவு. இரண்டாவது பதிவில் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படதானே நன்மை தீமையத்தக்க விருட்சம் ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஜீவ விருட்சம்னா என்ன அர்த்தம், நன்மை தீமையத்தக்க விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது பதிவில் ஏவாளை சர்ப்பம் எப்படி கற்பழித்தது என்று பார்த்தோம். இந்த 3 காரியங்களை 3 பதிவுல பார்த்தோம். இந்த 3 பதிவை நீங்க பார்த்துட்டு இந்த 4வது பதிவுக்குள்ள நீங்க வரும்போதுதான் இப்ப நான் சொல்ற காரியம் உங்களுக்கு விளங்கும். இந்த பதிவை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே பேசுற இந்த 3 பதிவுகளை தொடர்ச்சியாக இந்த 4வது பதிவை பார்த்தீங்கன்னாக்கு உங்களுக்கு சத்தியமானது ரொம்ப தெளிவாக விடும். அப்போ இந்த 4வது பதிவுல என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கு, சர்ப்பம் ஏவாள் ஆதாம் அவர்களுக்கு தேவனிட்ட சாபங்கள். அவங்க சர்ப்பம் ஏவாளை கற்பழித்ததுனால அங்க என்ன நடந்துச்சு, ஆதாம் வந்து தப்பு பண்ணதுனால அங்க என்ன நடந்துச்சு, ஆகவே அந்த காரியம் அங்க நடந்ததுனால தேவன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார், ஏவாளுக்கு என்ன தண்டனை கொடுத்தார், சர்ப்பத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தார், ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த 4வது பதிவு. 5வது பதிவுல இந்த தோட்டத்தில் தீட்டுப்பட்டபடினாலே, ஏதேன் தோட்டத்தில் விபச்சாரம் நடந்தபடினாலே தேவன் அதை பரிசுத்தப்படுத்த முடியாது ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வந்து விரட்டி விடுறார். அங்க ஏதேன் தோட்டம் விரட்டி அடிச்சோன்னா போயிடுறாங்க வெளியே. போனதுக்கு பிறகு தேவன் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வாசல் வைக்கிறார். மறுபடியும் உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு சுடரொளி பட்டயம். அந்த சுடரொளி பட்டயத்தினுடைய ரகசியத்தை 5வது பாகத்தில் நம்ம பேச போறோம். 6வதாக ஏவாள் சர்ப்பத்தினால் கற்பழிக்கப்பட்டபடினாலே அவளுடைய கற்பத்துல யார் பிறந்தாங்க, காயின் யாருடைய மகன், ஆபேல் யாருடைய மகன், ஆபேல் மரிச்சதுக்கு பிறகு சேத் என்று ஒரு பையன் பிறக்கிறார். அந்த சேத் யாருடைய மகன் அப்படின்னு நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம். 6வது பதிவுல. 7வது பதிவுல ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மனுஷகுமார்த்திகள் தேவகுமார்களோட என்ன செஞ்சாங்க, தொடர்பு கொண்டாங்க. மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் அழகுள்ளவர்களா இருக்க கண்டு தேவகுமார்கள் தங்களுக்கு அவர்களுக்குள்ள பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்நாளிலே ராஜசர்கள் பூமியில இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை குறித்துதான இந்த ரகசியம், சர்ப்பத்தினுடைய தொடர்ச்சி. இந்த சர்ப்பத்தின் வித்து செய்தி அந்த சுடலை பட்டயத்தோட அந்த 6 பதிவுகளோட முடிவடையுது. இப்ப 3 பதிவு பார்த்தாச்சு, மறுபடியும் இன்னொரு 3 பதிவுக்கு போனோம்னா இந்த சர்ப்பத்தின் வித்து எப்படி ஏவாளுக்குள்ள வந்து அதுக்கு பிறகு அது எப்படி அவனுடைய பிள்ளை வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது 6 பதிவுகளும் முடிஞ்சிடும். 7வது பதிவுக்கு வரும்போது மனுஷகுமார்த்திகளுக்கும் தேவகுமார்களுக்கும் உண்டான ஒரு சங்கமத்தை பார்க்கிறோம். அது என்ன நடந்துச்சு, சர்ப்பத்தின் வித்துகள் எப்படி பூமியில பழிக்கு பருகுச்சு அப்படிங்கிறதான். இது 6வது பதிவு. 7வது பதிவு. 8வது பதிவு, நோவா காலத்துல ஜனங்கள் உலகம் முழுவதுமாக பெருகி விட்டார்கள். பாவம் பெருகின அந்த உலகத்தை தேவன் எப்படி தண்ணீரினாலே, மழையினாலே, வெள்ளத்தாலே இந்த பூமியை அவர் என்ன செஞ்சார், அழித்து போட்டார். அதன் பிறகாக அவர் பேழையை கட்டி அந்த பேழையில 8 பேர், பேழை முதல்ல கட்டுறாங்க, 8 பேர் அந்த பேழையில காக்கப்படுறாங்க. அந்த பேழைக்குள்ள இருந்து வெள்ளத்துல அழிக்கப்பட்டவங்க பூமியில் இருக்கிற ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க, பேழையில் இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அதுல இருந்து 8 பேர் வெளியே வராங்க. அப்படின்னாக்கா சர்ப்பத்தின் வித்து நோவா பெருவெள்ளத்துக்கு பிறகு எப்படி பூமியில இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கறத அடுத்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம 8வது பதிவாக பார்க்க போறோம். 9வது பதிவு வந்து சர்ப்பத்தின் அடிச்சுவடு. நோவா காலத்துக்கு பிறகு அந்த சர்ப்பத்தின் வித்து எப்படியெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் 9வது பதிவுல. 10வது பதிவுல சர்ப்பத்தின் வித்தினுடைய அழிவு பார்க்க போறோம். ஆக இந்த 10 பதிவுகளையும் சர்ப்பத்தின் வித்து குறித்த மாத்திரமல்ல, சர்ப்பத்தின் அடிச்சுவிடு அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு இணைஞ்சு வந்துடும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதாகம் முழுவதுமாகவே ரட்சிப்பின் திட்டத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதையும், நீங்கள் யாருடைய பிள்ளை, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆக இது ஒரு ஆழமான ஒரு கடினமான ஒரு செய்தி, கவனிச்சு கேட்கணும். ஏற்கனவே நீங்க 3 பதிவுகளை பார்த்துருங்க. அதுக்கு பிறகு இது 4வது பதிவு. இந்த 4வது பதிவுல நம்ம பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னா, ஆதியிலே 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று நம்ம பார்க்கிறோம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஆனா 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் சொல்லுது, அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல மாறுவீங்க, நீங்க சாகவே சாவதில்லை அப்படின்ற ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு, அந்த நன்மை தீமையத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிச்சினா அதை புசிக்கும் போது நீ சாகவே சாவாய் அப்படின்ற. ஆனா சாத்தான் என்ன சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லை, அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க.
பாத்தீங்களா? அப்ப சாத்தான் எப்பொழுதுமே ஒரு பொய்யை சொல்லக்கூடியவன். ஊழியங்கள் இன்றைய போதகர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதாக சொன்னாலும் கூட சரியான வெளிப்பாட்டை கொடுக்கிறார்களா இல்லையா, வேதத்தோடு செய்தி ஒத்து போகுதா இல்லையா நீங்க பார்க்கணும். அடுத்ததாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் இருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்குள்ளே அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு சில காரியம், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போலே, ஆண்டவர் வந்து ஏவாள்கிட்ட வரும்போது என்ன செஞ்ச, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்றா 3ஆம் அதிகாரத்துல. இங்கிலீஷ் சர்பன்ட் பிகைல்டு மீ. அந்த பிகைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு போன பதிவுல பார்த்தோம். வஞ்சிக்கப்படுதல் இல்லையா, எக்ஸாப்டோ அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு வஞ்சிக்கப்படுதல்னு அர்த்தம். இந்த வஞ்சிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ அவருடைய கற்பத்துக்குள்ள சர்ப்பத்தில் உடுத்து போயாச்சு. இப்போ அவ என்ன செய்யறா, அங்க பைபிள் சொல்லுது, அவளை அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தா. அந்த பைபிளை வாசிக்கிறோம் நம்ம பாருங்க, அது ஆங்கில வேதாகமத்துல அங்க பைபிள் சொல்லுது, அவள் அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தா. அவருடைய அர்த்தம் அப்படி என்ன அப்படின்னாக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், புசித்தல் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னு சொன்னேன், அது சயனித்தல். சர்ப்பத்தோடு அவள் சயனித்தா. சர்ப்பமும் ஏவாளும் இணைஞ்சு தாம்பத்திய உடலுறவு கொண்டதுதான் வந்து அந்த கனியை புசிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அந்த விருட்சம், அந்த கனி, அது புசித்தல், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கிரேக்க பைபிள்லையும் எபிரேய பைபிளையும் ஆங்கில வேதாகமத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மூணாவது பாகத்துல பார்த்தோம். மறுபடியும் நம்ம இங்க திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் ஒரு தவறான உறவு ஏற்பட்டு விட்டது. இப்போ இதுவரைக்குமாக தேவன் வந்து மனித வர்க்கத்துக்கு எப்படி குழந்தை பிறப்பு கொடுத்திருந்தாருன்னா, அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் மூலமாக, அதாவது செக்ஸ் மூலமாக, உடலுறவு மூலமாக குழந்தை பிறகு தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மட்டும்தான் கொடுத்திருந்தார். ஒரு ஆதி மூல சிருஷ்டிப்புல நீங்க பாத்தீங்கன்னாக்கே ஒரு ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம், ஒரு ஆண் குதிரை, ஒரு பெண் குதிரை, ஒரு ஆண் கோழி, ஒரு பெண் கோழி, அப்படி ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக சிருஷ்டித்தார் பைபிள வாசிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா மனித வர்க்கத்துல தேவன் பாத்தீங்கன்னா முதலாவது ஆதாமித்தான் சிருஷ்டிக்கிறார், ஏவாளை சிருஷ்டிக்கிறது இல்லை. ஆனா மூல சிருஷ்டிப்புல எல்லா பறவை இனங்களும், மிருக இனங்களும், எல்லா உயிரினங்களும், அது காட்டு ஜீவன்களா இருந்தாலும் அல்லது வீட்டு மிருகங்களா இருந்தாலும் காட்டு மிருகங்களா இருந்தாலும் கூட எல்லாமே ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்டது. மனிதன் மாத்திரமே ஆதாமை தேவன் தனியாக படைத்தார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போம்னு சொன்னார். அந்த நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போம் அப்படிங்கிறது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, திருத்துவக்காரர்கள் சொல்றாங்க, அது வந்து நமதுங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சு. அந்த நமதுங்கிற வார்த்தை வந்ததுனால தேவன் 3 பேரா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வந்து திருத்துவ தேவன், ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ஆகவே 3 தேவர்கள் இருப்பதை இங்க காட்டுகிறது. நமது என்பது புளூரல் வேர்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பைபிள்ல எங்க நமதுன்னு வருதோ, எங்க நாம் அப்படிங்கிற வார்த்தை வருதோ, எங்க புளூரல் வேர்டு வருதோ, அங்க எல்லாம் இந்த திருத்துவக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கு இது திருத்துவ தேவனை குறிக்கிறது அப்படிம்பாங்க. திருத்துவம்ங்கிற வார்த்தை பைபிளை எங்கேயுமே கிடையாது. ஆனா அந்த திருத்துவ போதர்கள் திருத்துவத்தை குறிப்பதற்காக அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையிலேயே திருத்துவத்தை வந்து பைபிள்ல கிடையாது. அது சாத்தானால் கொண்டு வரப்பட்ட உபதேசம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி யெகோவா சாட்சிகள், வேத மாணாக்கர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இங்க நமதுங்கிற வார்த்தை புளூரல்ல வந்திருக்கிறதுனால இங்க 2 தேவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று தேவன் பிதா, இன்னொன்று குமாரன் இயேசு. ஆகவே தேவனும் தேவ குமாரனும் இருப்பதை இந்த நமதுங்கிற வார்த்தை குறிக்குது அப்படின்றான். ஆனா உண்மையிலே நீங்க அதை பாத்தீங்கன்னாக்க அப்படி அல்ல. ஒருவேளை 3 தேவர்கள் நம்ம எடுத்துட்டோம்னாக்க நமக்கு 3 மூக்கு இருந்திருக்கணும். ஏன்னா அந்த நமது சாயல் அப்படின்னாக்க அவங்க 3 பேர்னாக்க 3 மூக்கு, 6 கண்ணு, 6 கை, 6 கால் வந்திருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை பாருங்க. தேவன் எப்படி செஞ்சார், அவது சாயல் என்ன, அழியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, அவருடைய சாயல் ஒரு பரிசுத்தமான சாயல் பாருங்க. ஆக தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டி பண்ணாக்க யோபு 38ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்தாய், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாருமே கம்பீரிச்சாங்களே. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கம்பீரிச்சாங்களாம் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது. யோபு 38ஆம் அதிகாரம் சொல்லுது, பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தே. அப்போ அவை விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினார்கள், தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரிச்சாங்களே அப்படின்னு. உலக தோட்டத்துக்கு முன்னதாக தேவனுக்குள்ளாக இருக்கிற மனவாட்டியானவள், தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு விடியற் காலத்து நட்சத்திரங்களை போல என்ன செஞ்சாங்களாம், தேவபுத்திரர்களாய் கம்பீரிச்சாங்களாம். அப்போ அவருடைய சாயல் என்ன அப்படின்னாக்க மனவாட்டியை தனக்குள்ளாக வைத்திருந்தார். அவருடைய சாயல் ஆணும் பெண்ணுமான ஒரு சாயல். ஆகவேதான் தேவன் ஆதாமை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஒரே சரீரத்துல ஆணாகவும் பெண்ணாக ஒன்று இருந்தான். முதலாம் அதிகாரத்துல பார்க்கிறோம்.
இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும்போது தான் ஆதாமியும் ஏவாளையும் பிரிக்கிறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி ஒரு விலா எலும்பை எடுத்து அதன் மூலமா ஏவாளை சிருஷ்டிக்கிறார். இந்த ஏவாள் வந்து ஒரு பை ப்ராடக்ட், நேரடியான சிருஷ்டிப்பு கிடையாது. மற்ற மிருகங்கள் எல்லாமே ஜோடி ஜோடியா படைக்கப்படுறதுனால அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க நேரடியாக சிருஷ்டிக்கிறதுனால அவங்க விழுந்து போகல. ஆனா ஏவாளுங்கிறவ வந்து பை ப்ராடக்ட், உபசிருஷ்டிப்புன்னு சொல்லுவாங்க. அவள் படைக்கப்படும் போதே சிருஷ்டிக்கும் போதே தேவன் அவளை பலகீன பாண்டமாய் சிருஷ்டித்தார், விழுதலுக்கென்றே அவளை சிருஷ்டித்தார் என்று சொல்லலாம். ஆகவே தேவன் எந்த விதத்திலும் ஏமாற்றக்கூடியவர் அல்ல. அவர் சிருஷ்டிக்கும் போதே என்ன செஞ்சாரு, அதே காரியத்துக்கு தான் அவர் அந்த உற்பத்தி பண்ணார். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமது சாயல் நமது உருவம் என்பது ஒரு திருத்துவத்தை குறிப்பதற்காகவோ, அல்லது வந்து 2 தேவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவோ, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவோ அது சொல்லப்படலை. அவர் ஆணும் பெண்ணுமாக இருந்தார். அவர் ஆதியிலே தேவன் ஆதாமை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது அவருடைய சாயல். இன்றைக்கும் கிறிஸ்துவானவர் தன்னுடைய மனவாட்டியை சிலுவையிலே தன்னுடைய விழா எலும்பில் வைத்திருந்தார். ஈட்டி எடுத்து ஒரு போர்ச்சவனை குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. கடைசியாக தன்னுடைய ஜீவனை விட்டார். அந்த ஜீவன் பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு 120 பேர் மேல்பால் மாடியிலிருந்து ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்தாவியாக அந்த ரத்தம் வந்து அந்த ஆவி இறங்கி சபையை உருவாக்கி 7 சபை காலங்களுடைய மனவாட்டியை உருவாக்கி இருக்கிறது. கல்வாரியிலே தேவன் தன்னுடைய மனவாட்டியை பிரித்தா இருப்பாருங்க. முதலாம் ஆதாமுக்கு தேவன் விலா எலும்பை எடுத்து மனவாட்டியாய் உருவாக்கியிருந்த போது, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து மனவாட்டியாகிய நம்மை அவர் உருவாக்கினார். எபேசு சபையிலிருந்து லவோதிக்கேய சபையின் வரைக்குமாக ஒரு மனவாட்டியை 7 சபை காலங்களாக சிருஷ்டித்தார். ஸ்போக்கன் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையின் சரீரமாக இருக்கிறார். நாம் இப்பொழுது வார்த்தையாக இருக்கிறோம். வார்த்தையாக மாறப்போகிறோம். வார்த்தையின் சரீரத்தை அறிந்து கொள்ள போகிறோம். வார்த்தையாக மத்திய ஆகத்தை கடந்து செல்ல போகிறோம். மணவாளன் வார்த்தையாக இருப்பார் என்று சொன்னார், மணவாட்டியும் வார்த்தை. மணவாளன் புறாவாக இருப்பார் என்று சொன்னார், மணவாட்டியும் புறா. மணவாளன் கழுகாய் இருப்பார் என்று சொன்னார், மணவாட்டியும் கழுகாய் இருப்பார். பாத்தீங்களா? சரி, இப்போ எல்லா சிருஷ்டிப்புமே மூல சிருஷ்டிப்புல எல்லா சிருஷ்டிப்புல ஆணும் பெண்ணுமாக தனித்தனியாக இருந்தது. ஆனா ஆதாம்ல வந்து மனவாட்டியை ஏவலை உள்ளே வச்சுட்டார். அதான் விஷயம். இப்போ அவருக்கு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி விலா எலும்பை எடுத்து தேவன் ஏவாளை தனியாக உருவாக்குகிறார். ஒரு பலகீனமான ஒரு பாண்டம் அது. சரி, இப்ப நம்ம வருவோம். அதனாலதான் என்ன செஞ்சா விழுந்து போறான். ஆதாம் ஏன் விழுந்து போகலனாக்கா, அவன் மூல சிருஷ்டிப்பு. அவன் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தை நீங்க கையில ஈஸியா அடிச்சு உடைக்க முடியாது. ஆனா அதோட கிளையை நீங்க என்ன செய்யலாம், உடைக்கலாம். அதே சமயத்தில் அந்த மரத்தினுடைய அவர் மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்தார். ரொம்பட்டு ஒரு சின்ன ரீப்பரா நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த ரீப்பரை ஈஸியா உடைச்சிடலாம். அதே மாதிரி ஏவாள் வந்து அந்த ஒரு ஆதாமில் இருக்கும்போது அந்த ஆதாமை வீழ்த்த சாத்தானால முடியாது. ஆனா ஏவாள் அதிலிருந்து எடுக்கப்பட்ட சின்ன துண்டு, ஒரு விலாய் துண்டு, ஈஸியாவோட வீழ்த்தற்கு அது காரணமாயிருச்சு. அவங்க பெண்கள் பலகீன பாண்டமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அவங்க பலகீன பாண்டம். எவ்வளவுதான் அவங்க எனக்கு ஃப்ளைட் ஓட தெரியும், எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியும், நானும் ஆம்பளை மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போடுறேன் அப்படி என்ன சொன்னாலும் கூட அவங்க பலகீன பாண்டம்னு பைபிள் சொல்லும். சரிங்களா? ஆணு கிடைக்கிறான பலன் அவங்ககிட்ட இருக்காது. அதை நம்ம செய்திகளை தொடர்ந்து போவோம். சரி, இப்போ சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னா எல்லா மிருகங்களுமே ஆண் பெண்ணாக உருவாக்கப்பட்டு அதில் ஆண்பர்க்கும் மிக அழகாக இருந்தது. சிங்கத்தை பாத்தீங்கன்னா ஆண் சிங்கம் பிடரிய வச்சுக்கிட்டு கம்பீரமா ராஜாவை போல வரும். பெண் சிங்கத்தை பாத்தீங்கன்னா ஏதோ பூனைக்குட்டி மாதிரி பிடரி இல்லாம இருக்கும். ஆண் யானை பாத்தீங்கன்னா தந்தம் இருக்கும். ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை. ஆண் மயில் அழகாக தோகை விரிச்சு அழகாக ஆடும், பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. அதே மாதிரி சிருஷ்டிப்புல எல்லா மிருக வர்க்கங்களையும் பறவை வர்க்கங்களையும் ஆண் வர்க்கம் மிக அழகாக இருக்கும், பெண் வர்க்கம் சாதாரணமாக இருக்கும். ஆனா மனித வர்க்கத்திலே பெண் வர்க்கம் அழகாக இருக்கிறது, ஆண் வர்க்கம் சாதாரணமாக இருக்கிறது. ஆண் வர்க்கம் வலிமையுள்ளது, ஆனால் பெண் வர்க்கம் அழகுள்ளது. இப்போ அந்த பெண்ணுக்கு அந்த அழகு எங்கிருந்து வந்தது? அதாவது 2 வகையான அழகு இருக்கிறது. ஒன்று தெய்வீக அழகு. அந்த தெய்வீக அழகு என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு அழகு. அந்த அழகை பார்த்தால் இச்சை உண்டாக, அந்த அழகை பார்க்கும்போது நல்ல எண்ணங்கள், பரிசுத்தமான எண்ணங்கள் தான் தோன்றும். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த ஸ்திரீயினுடைய அழகு இச்சை தூண்டுகிறான அழகு. உலகத்திலே இன்றைக்கு ஸ்திரீகளுடைய அழகானது ராஜ்யங்களை வீழ்த்துகிறது, ஆண்களை வீழ்த்துகிறது, உலக மனுஷனை பாவத்துக்குள்ள ஆழ்த்துகிறது. இன்றைக்கு சாத்தான் பயன்படுத்தக்கூடியதான கருவியாக ஒரு பெண் இருக்கிறார். எப்படி அது வந்துச்சு? அதை நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாகுதலின்னு சாத்தான் சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதை புசிக்கும் நாளிலே நீ செத்து போயிடுவ அப்படின்னு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் சேர்க்கை வந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் மரியாள் மேல் நிழலிட்டார். மரியாள் கர்ப்பவதியாக இயேசுவை பெற்றெடுத்தார். பரிசுத்தாவியினாலே அவள் கர்ப்பவதியானார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கணவன் மனைவி சேர்க்கையே இல்லை. தி ஸ்போக்கன் வேர்ட், உரைக்கப்பட்ட வார்த்தை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக்கி நமக்குள் வாசமாய் இருந்தது. ஆகவே அந்த வார்த்தை சரீரத்துல பாவம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், பூமியில் இருக்கும்போது என்னில் குற்றம் உண்டு என்று உங்களை யார் சொல்லக்கூடும், என்கிட்ட பாவம் இருக்குது யாராவது உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஆனால் தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். மனிதன் எல்லாமே பாவம், பிறக்கும் போதே பாவியா இருக்கிறான். இந்த பாவம் எங்கிருந்து வந்துச்சு? ஏவாள்கிட்ட இருந்து வச்சு வருங்க. ஏவாள் சர்ப்பத்தோடு என்ன செஞ்ச? விபச்சாரம் பண்ணதுனாலே மிருகத்துடைய ரத்தத்தை மனித வர்க்கத்தோடு கலந்தாள். அதான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் மனுஷனுடைய ஹார்மோன்ஸை, மனுஷனுடைய செல்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மனித இனத்துக்கும் மிருக இனத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. மிருகங்கள் இருக்கிறதான சில காரியங்கள் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி இது வந்துச்சுன்னு அவங்களுக்கு ஆச்சரியம். இதனால தான் சார்லஸ் டார்வின் என்கிறதான அந்த சயின்டிஸ்ட் வந்து சொன்னா மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஏதோ மிருகத்துக்கும் குரங்குக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்கிற அவனுக்கு காணப்பட்டுச்சு. ஆனா அவன் விஞ்ஞானியா இருந்ததுனால அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனா பைபிள் சொல்லுகிறது, மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை, மிருக வர்க்கமானது மானிட ரத்தத்தோடு கலந்தது. மிருக ரத்தமானது மானிட ரத்தத்திலே கலந்தது. எப்படி? சர்ப்பத்துடைய ரத்தமானது ஏவாளுடைய ரத்தத்தோடு கலந்தது. ஆகவே ஏவாளானது சர்ப்பத்தினாலே கற்பவதியாக்கப்பட்டாள். சர்ப்பத்தினாலே அவள் கற்பம் தரித்தாள் என்று பார்க்கிறோம். இப்ப அந்த கற்பம் வந்து என்ன செய்து அவளுக்குள்ள ஒரு குழந்தை வந்தாச்சு. பைபிள் சொல்லுது, அதை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அவள் அந்த அனுபவத்தை பெற்று, புசித்தல் என்றால் சயனித்தல், அனுபவித்தல் அப்படிங்கிற காரியம். அவள் அந்த அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை வந்து அவள் யாரிடம் சொல்லுகிறாள்? என்ற ஆதாமிடம் சொல்கிறாள். இந்த ஆதாம் அவன் தேவனுடைய குமாரன். அவனுக்கு தெரியும் இது ஒரு மனிதன் ஈடுபட வேண்டிய காரியம் அல்ல, இது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். ஒரு மனிதன் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அவன் முதலாவது சொல்லி பார்க்கிறான். அதற்கு பிறகு ஏவாள் தான் அங்கு வெற்றி பெறுகிறான். அவனும் அதை புசித்தான். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, அவனும் அந்த காரியத்தில் ஈடுபட்டான். இப்போ 2 சேர்க்கை. ஒன்று சர்ப்பமானது ஏவாளை அறிந்தது, அடுத்தபடியாக ஆதாமும் அதே காரியத்தை செய்தான். இப்பொழுது ஒரு ஸ்திரீ 2 ஆண்கள். பார்த்தீங்களா? இப்ப 2 ஆண்கள் ஒரு ஸ்திரீ இடத்துல உறவு கொள்கிறார்கள். இப்ப 2 பேர்த்துடைய வித்துக்கள் வந்து அவள் கற்பந்திருக்கிறார். ஒரு பெண் ஒரு விதை நிலம் போன்றவள் என்று திருக்கதரிசி சொல்லுகிறாள். ஒரு நிலத்துல வந்து எந்த விதையை போட்டாலும் என்ன செய்யுமா? அது வளரும். ஒரு அவரை விதை போட்டாலும் அது வரும், எலுமிச்சம்பழ விதை போட்டாலும் வரும், அது கோதுமை போட்டாலும் வரும், முள்ளுச்செடி விதை போட்டாலும் வரும். ஏன்னா அது பூமி, நிலம். அந்த மாதிரி ஸ்திரீ எந்த விதை போட்டாலும் என்ன செய்யும்? அங்க அது பிறக்கும் பாருங்க. இது ஒரு ஸ்திரீ வந்து ஒரு விளைநிலம் போன்றவர். அதனால ஆதாம் என்ன சொன்னான்னா, இவன் பேரு ஏவாளுக்கு பேர் வச்சது ஆதாம் வந்து ஆதாம் தான் வைக்கிறான், ஏவான்னு பேர் வைக்கிறான். ஏவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவன். உலகத்தில் இருக்கிற நல்லது கிட்டத்துக்கெல்லாம் அவதான் தாய். அப்போ 2 வித்துக்கள் அங்க இருக்குது, 2க்குமே அவதான் தாய். ஆனா ஆதாம் வந்து தன்னுடைய வித்துக்கு மட்டும்தான் அவன் தகப்பன். சர்ப்பத்தின் வித்துக்களுக்கு அவன் தகப்பன் கிடையாது. ஆனா ஏவாள் சர்ப்பத்தின் வித்துக்களுக்கும் தாயாக இருக்கிறான். அதனாலதான் அவளுக்கு ஏவாள்னு பேர் வச்சு. நிறைய பேர் வந்து இது இல்லையா இது இப்படி ரொம்ப ஒரு ஏவாளை போய் இப்படி கொச்சப்படுத்துவீங்களே அப்படின்னு நிறைய பாஸ்டர்களுக்கு கூட கோபம் வரலாம். ஆனா உண்மை அதுதான். உண்மை என்னன்னாக்க, முதல் உலகத்தில் பிறந்த ஒரு ஸ்திரீயானவள் தன் புருஷனை விட்டு ஒரு மிருகத்தோட விபச்சாரம் செய்தாள் என்பதுதான் உண்மையான சத்தியம். வேதம் அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதற்கு நம்ம கோபப்பட்டாலும் கோபப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? பைபிள் என்ன சொல்லுது அதை நம்ம கேட்கத்தான் வேணும். பைபிள் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பதிவு செய்கிறது. உதாரணத்துக்கு லோத் ஒரு நீதிமான். அந்த லோத் நீதிமானாக இருந்தாலும் கூட அவன் தன் மகள்களோடு தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மது அறிந்துட்டு தன் சொந்த மகள்களோடு அவன் என்ன செஞ்சான்? உறவு கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்போ உலக மனிதன் வந்து இது நீ செய்வியாயா, மகளோட இப்படி தப்பு பண்ணுவியாயா, எதான் குடிச்சாலும் மகளோட தப்பு பண்ணுவியான்னு அவன் கேட்பான். ஆனா வேதத்துல ஒரு நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு லோத்து தன் மகளோடு உறவு கொண்டுவதை நீங்கள் எப்படி தாங்கிக்கிறீங்க? அப்ப தப்பு இல்லையா? வேதம் அதை பதிவு செய்திருக்கிறது. அது தவறுதான். ஆனால் பதிவு உண்மையை அதை அப்படியே மறைக்காம பைபிள் ஆண்டவர் நினைச்சிருந்தாக்க அதை மறைச்சிருக்கலாம். ஆனா அது மறைக்கல. ஆகவேதான் வேத உண்மைன்னு நம்ம சொல்றோம். அது தவறுகளையும் சுட்டி காட்டுகிறது, உண்மையும் சுட்டி காட்டுகிறது. இல்ல தவற மட்டும் நம்ம என்ன குறிச்சு யாராவது நான் ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னாக்க, நான் செஞ்ச தப்புகளை எல்லாம் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் நான் எழுதுவேன். இது மனிதனுடைய பாணி. ஆனா தேவன் பைபிள் எழுதும் போது அங்க இருக்கிறதான தவறுகளையும், அங்க இருக்கிறதான தன்னுடைய பிள்ளைகள் செஞ்ச தவறுகளையும் எழுதியிருக்கிறார், நன்மையான காரியங்களையும் எழுதியிருக்கிறார். ஆகவேதான் வேதம் சத்தியம் என்று சொல்கிறோம். பைபிள் என்ன ட்ரூத், பைபிள் உண்மைன்னு எப்படி சொல்றோம்? அது உண்மையை உள்ளபடி எழுதியிருக்கிறது. ஆகவேதான் ஏவாள் சர்ப்பத்தினால் கற்பனை நினைச்சதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. சரி, இப்போ அந்த கற்பந்தரிக்கப்பட்டதுதான் வந்து என்ன அர்த்தம்? அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது, ஜீவ விஷம் என்பது லூசிபர் சர்ப்பத்துக்குள் இருக்கிறான், சர்ப்பத்தின் மூலமா இவள் உறவு கொண்டாள், அதை புசித்து விட்டான். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் வந்து இதுக்கு நான் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு
தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற எல்லாவற்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். அடுத்தது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. ஆனா அந்த முதல்ல வாசனத்துல என்ன பார்த்தோம்னா, அது 39:6 என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவன் தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்து விசாரியாது இருந்தான். யோசேப்புடைய அதிகாரி அந்த போர்த்திபார், அவன் என்ன செஞ்சானோ, அந்த போர்த்திபார் தன்னிட்ட வேலை செய்கிறதானே, தனக்கு கீழே பியாவா இருக்கிறதான யோசேப்புக்கு, பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு உங்களுக்கு தெரியலையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, ஆபிரகாமுடைய பொழுது. இந்த யோசேப்பு வாலிபனா இருக்கும் போது அவன் ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான். ஆகவே இந்த போர்த்திபாருடைய அரண்மனையில வேலை செய்யறான். அப்போ போர்த்திபார் வெளியே போகும்போது இந்த போர்த்திபாருடைய மனைவி இந்த யோசேப் மேல ஆசைப்பட்டு அவனை கைப்பிடிச்சு இருக்கிறான். என்னோட சைனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான், என் கூட தப்பு பண்ணிட்டு. உடனே அவன் தள்ளி விட்டுட்டு அவனை தள்ளிட்டு வஸ்திரத்தை நிற்கிறான். அவன் சொல்றான், இந்த வீட்டுல உன்னை தவிர அவர் என்ன எதுக்குமே விளக்கல, நீ அவருடைய மனைவியா இருக்கிற அவை உன்னை தவிர இந்த வீட்டுல எல்லா பொருளும். போர்த்திபார் போகும்போது சொல்றாரு, ஏப்பா யோசேப், இங்க வா, இங்க இருக்கிற எல்லா பொருளும் உனக்குப்பா, இந்த பீரோ உனக்கு, இந்த கட்டில் உனக்கு, இந்த ஃபேன் உனக்கு, இங்க இருக்கிறதான எல்லா ரதம் குதிரைகள் எல்லாமே உனக்கு புரியுது. ஆனா நான் சாப்பிட்ற போஜனம் தவிர நீ எதையும் மற்ற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம், நான் சாப்பிட்ற போஜனத்தை மட்டும் டச் பண்ணிடாது அப்படின்றான். பாருங்க, எதை வேணாலும் இந்த வீட்டில் அனுபவிச்சுக்கலாம். இந்த வீட்டில் இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோ, பைப் யூஸ் பண்ணிக்கோ, டேபிள் யூஸ் பண்ணிக்கோ, லைட் போட்டுக்கோ, எல்லாமே உனக்கு என்ன சொந்தம், நீ இந்த வீட்டுடைய பிள்ளை மாதிரி. ஆனா நான் உண்ணுற போஜனம், நான் சாப்பிட்ற போஜனத்துல கை வச்சிடாது அப்படின்னா. இது நம்ம பார்த்தாக்க சாப்பாட்டை சொல்றான் போல இருக்குது, அவர் வெளியே போய் ஹோட்டலை சாப்பிட்டு வருவாரான்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பைபிள் அங்க என்ன தெரியுமா சொல்லுது, அடுத்த வசனத்துல யோசேப்பு சொல்லுகிறான், இந்த ஸ்திரீயானவள் அவன் போர்த்திபார் போனதுக்கு பிறகு அவனுடைய மனைவி யோசேப்பை தப்பா கூப்பிடும் போது, அப்ப யோசேப்பு சொல்றான், உன்னை தவிர இந்த வீட்டுல எனக்கு எதையுமே விலக்கி வைக்கல. அப்ப அது அர்த்தம் என்ன தெரியுமா, என் போஜனம் அப்படிங்கிறது என் மனைவியை தவிர நீங்க எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவிச்சுக்கலாம், என் மனைவி மட்டும் நீ தொடக்கூடாது அப்படின்னாக்க போஜனம், புசிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அனுபவித்தல் என்ற அர்த்தம். பார்த்தீங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இங்க புசிப்பு அப்படிங்கிறது வஞ்சித்தல், கற்பித்தல், அல்லது உறவு கொள்ளுதல், அல்லது சயனித்தல், இப்படி பல அர்த்தங்கள் உண்டு வருங்க. ஆகவேதான் ஏவாள் என்ன செஞ்சா, அந்த கனியை புசித்ததுனால அங்க நீ அதை புசிக்கும் போது என்ன செஞ்சிடும், உனக்கு லைஃப் ஷார்டேஜ் ஆயிடும் ஆண்டு சொல்லிட்டார், நீ சாகவே சாவைட்டார். இப்ப நீங்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 2 பேதுரு நான் நினைக்கிறேன், வசனம் எடுத்து கொடுக்க பாருங்க. 2 பேதுரு 3:8 வசனம். அதுல பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்ற 2 பேதுரு 3:8. கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படி இருக்குமா, 1000 வருஷம் போல இருக்குமா. அப்போ ஆண்டவர் அங்க சொல்றாரு, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு மரணங்கிறது கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு என்னல மரணம் கிடையாது. ஏனென்றால் தேவன் மரணத்துக்குரியவர்கள், அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. யெகோவா தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ளவர். பாருங்க, இவர் மரிக்க முடியாது. தேவனா இருக்கும் போது, பூமியில மனிதனா வந்ததுனால தான் மரிச்சார். ஆனால் தேவனா இருக்கும்போது அதுக்கு மரணம் என்பது கிடையாது. ஆல்மைட்டி காட், சர்வ வளமையுள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி, தன்னில் தானே ஜீவிப்பவர், இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டு. ஆனா அவருடைய குமாரனாகிய ஆதாம் பூமியின் மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். உலகத்திலேயே தொப்புள் இல்லாத ஆட்கள் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பைபிள்ல 3 பேர் யாருன்னாக்க, ஒன்று ஆதாம், 2வது ஏவாள், 3வது இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரும் எப்படி பிறக்கல, தொப்புள் கொடி உறவு இல்லாதவங்க. ஆதாம் ஏவாளை மண்ணில் தான் என்ன செஞ்சாரு, ஆதாம மண்ணில் எடுத்து உருவாக்கி, அந்த ஆதாம் உருவாக்கி அதே மாதிரி அவனுக்கு ஜீவ சாஸ்திரத்தை கொடுத்து அவன் ஒரு விழா எழுந்தெடுத்து ஏவாள் உருவாக்கினார். கற்பப்பையில் இருக்கிறவங்களுக்கு தான் தொப்புள் கொடி தேவை. இயேசு கிறிஸ்து கற்பத்தில் இருந்தாலும் மரியாளுடைய ரத்தத்துக்கு இவருக்கு தொடர்பு இல்லாத இருந்தது. தேவன் அவர் அங்கே சிருஷ்டித்தார். ஆகவே நம்ம ஒருவேளை நமக்கு பரலோகத்துக்கு நாளைக்கு போனோம்னா ஆதாம் ஏவாளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ். தொப்புள் யாருக்கு இல்லையோ அவங்க தான் ஆதாம் ஏவாள், மற்றவங்களுக்கெல்லாம் தொப்புள் இருக்கும் பாருங்க. சரி, இது ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லை, ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். அது இருக்குதோ இல்லையோ, 2வது விஷயம் இருக்காது பாருங்க. இப்போ ஆதாம் ஏவாளை தேவன் என்ன செய்யறாரு, இது புசிக்கும் நாளிலே சாவேன்னு சொல்லி ஆதாம் சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும் அப்படின்னா, நீ அதை புசிக்கும் நாளிலே, நீ இது வரைக்கும் சாகரக்காக உன்னை படைக்கல, 10,000 வருடங்கள் உலகம் இருந்தாலும் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் இந்த நன்மை தீமையத்துக்கு விருட்சத்தின் கனியை, அதாவது இந்த காரியத்தை நீ செஞ்சு அப்படின்னா நீ செத்து போயிடுவ. அது எப்படி சொல்றாரு, சாகவே சாவாய். ஒன்று மாம்ச மரணம்,
இன்னொன்று ஆவிக்குரிய மரணம், சாகவே சாவாய். அப்ப நீ ஆவியிலையும் மறிச்சிருவேன், மாம்சத்திலையும் மறிச்சிருவேன் அப்படின்னு. ஆவியிலையும் மறிச்சிருவேன், மாம்சத்திலையும் மறிச்சிருவேன் அப்படின்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அவன் புசிக்கும் நாளிலே ஆதாமுக்கு வந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 900. எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 900 இல்லைங்களா? பைபிள்ல 1000 வருஷத்துக்கு மேலே யார் இருந்திருக்காங்க? யாருமே இல்லை. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும் இல்லையா? ஆதாம் 1000 சில்லற வருஷம் இருந்தான். 900 சில்லற வருஷம். ஆதாம் 900 சில்லற வருஷம் இருந்தான். 1000 வருஷம் அவன் இல்லை, ரிச் ஆகல. 1000 வருஷத்துக்குள்ள செத்து போயிடுவா, ஒரு நாளைக்குள்ள செத்து போயிடுவேன்னு அர்த்தம். நீ அதை புசிக்கும் நாளிலே ஒரு நாளைக்குள்ள நீ சாகவே சாவாய். நீ ஆவியிலும் செத்து போயிடுவே, மாம்சம் செத்து போயிடுவே. அது உண்மையிலேயே அந்த வார்த்தை நீங்க இதெல்லாம் பலன்தான் பிரதர், இது அந்த வார்த்தையை நீங்க அப்படியே எடுத்துக்கங்க, இதுக்கெல்லாம் வியாக்காண்டு கொடுக்க வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன். இங்க வசனம் சொல்லுது அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னா அன்னைக்கு அவன் செத்து போயிருக்கணும். ஆனா சாவலியே, அவன் ஏன் சாகாம இருந்தான்? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அது ஆவிக்குரிய மரணம் பிரதர். அப்ப அது வியாக்கானப்படுத்துறீங்கல்ல, அதே மாதிரிதான் எல்லாமே அங்க வியாக்கானப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டதான். ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்கள் பாருங்க. ஓமைகளாக தேவன் அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி அதை புசிக்கும் போது அவள் கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறார். அவள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அது வரைக்கும் அவங்க குருடாக இருந்தாங்க. அந்த வசனத்தின் பிறகு பார்த்தாக்கா அது 2 பேரும் கண்ணு கூட இருந்தாங்க. பழம் சாப்பிட்டோன்னே கண்ணு திறந்துருச்சு அப்படின்னா சொல்ல முடியும்? அப்ப அவங்களுடைய உள்ளான ஞான கண் திறந்துச்சு. அப்பதான் தப்பு செஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப கூட அவங்களுக்கு புத்தி எங்க போச்சு தெரியுமா? அத்தி இலைகளை அவர்களுக்கு தெரிஞ்சது இலைகளை பறிச்சு அங்கங்க மறைச்சிக்கிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். அரைகுறையா போட்டு கிறுக்க மாதிரி, பைத்தியக்கார மாதிரி. ஏன்னா அவன் அப்படிதான் இருக்கிறான், கிறுக்க மாதிரி இருக்கிறான். முழுசா தன்னுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு தெரியல. தேவனுடைய ஆவி பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க சரீரத்தை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க, உங்க சரீரத்தை வெளிக்காட்ட மாட்டீங்க. நீங்க உங்கள் சரீரத்தை, உங்களுடைய அவயங்களை நீங்க வெளிக்காட்ட விரும்புறீங்கனாக்க உங்களுக்குள்ள பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னுடைய சரீரத்தை காட்டுகிற ஒரு பெண், அதாவது நிர்வாணத்தை எல்லாரும் பார்த்துக்குங்கன்ட்டு அரைக்குறைய ஆடை அணிகிற ஒரு பெண், அல்லது அரைக்குறைய ஆடை அணிந்து கூட என் உடம்பை பாருங்கன்னு பெண்கள் முன்னதாக நிர்வாணத்தை காண்பிக்கிற ஒரு ஆண், அவன் விபச்சாரத்தின் ஆவியுடையவனாக இருக்கிறான். அதை நீங்க மறந்துட கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய செய்தி சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒழுங்காக உடுத்த வேண்டும். பரிபூர்ணமாக எல்லாம் கரெக்ட் கவர் பண்ணி உடுத்த வேண்டும். ஒரு பெண்ணுக்கு வந்து அவருடைய சரீரத்தை புருஷன் மட்டுமே பார்க்கக்கூடிய விதத்துல தான் தேவன் அமைத்திருக்கிறார். புருஷன் மட்டும்தான் அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன், அவன் மட்டும்தான் அதிகாரி. எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க அரைக்குறை ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னாக்க பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசி செய்தி சொல்லுகிறது, நீங்கள் நடமாடும் விபச்சாரி என்று வேதம் சொல்லுகிறேன். நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கடைசி நியாயத்தீர்ப்பின் நாளில் அங்க வரும்போது நான் ஒரே புருஷனோடு தான் வாழ்ந்தேன், நான் உத்தமமாய் வாழ்ந்தேன், நான் வந்து அவருக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நோக்குகிறன் எவனோ அவன் அக்கணமே அப்பெண்ணோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ ஒருத்தர் இச்சையோட பெண்ணை பார்க்கணும்னா அவனை அந்த கண்ணமே அவன் விபச்சாரம் பண்ணியாச்சுன்னு இயேசு சொல்றாரு. அப்ப எப்படி அவன் இச்சையோடு பார்ப்பான்னா, உடுத்துறது சரியில்லை, நீ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நிர்வாணத்தை காண்பிச்சுட்டு ஒரு ஆண் பார்த்த உடனே சலன புத்தி வர்ற மாதிரி நீ உடுத்துறதுனால பிசாசின் ஆவி உனக்குள்ள புகுந்து விபச்சாரத்தினாலே உன்னுடைய ஆவியை அது வெளிப்படுத்துகிறது. அந்த ஆவி பார்க்கிறவனையும் பிடித்துக் கொள்கிறதுனால விபச்சார பாவத்தில் விழுகிறான். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப கடைசி நாளில் நியாயத்திற்பட வரும்போது நீ இத்தனை ஆண்களோடு, நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்களோடு விபச்சாரம் பண்ணி இருக்கிற அப்படின்னு விபச்சாரி என்று குற்றம் சாட்டப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவாய். ஆகவேதான் நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரிகள் உலக பெண்களை, நடிகைகளை, உலக பிரகாரமான ஆடம்பரமான பொம்பளைகளை எல்லாம் பார்க்க கூடாது. அதுக்கெல்லாம் எப்படியோ போயிட்டு போகுதுங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு தகுதியும் அல்ல. இது நம்முடைய செய்தி சபைக்கு நமக்காக கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் பயிற்றுவிக்கிறது. அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது தவறு என்று நம்ம சொல்கிறோம். நம்முடைய சபையில யாரும் அப்படி இருக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடாக இருக்கக்கூடாது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். நம்முடைய உரை பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை காட்டுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, இதை மறுபடியும் நான் உங்களுக்கு 6வது பதிவில் அந்த குமாரத்திகள் தேவகுமார்களோட அவர்கள் எப்படி இணைஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லும் போது இந்த காரியங்களை இன்னும் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறேன். இப்போ நம்ம செய்தி வேற பணத்தில் போயிடக்கூடாது. பாருங்க, சரி, இப்போ அவள் என்ன செஞ்சா, அதை அந்த யாதாம் ஏவாள் அந்த கனிகளை புசித்த போது அவள் கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய மாம்ச கண்கள் ஆல்ரெடி திறந்துதான் இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னொரு கண்ணு, தேவன் அறிவு கண்ணு சாத்தான் திறந்து விட்டான். இந்த அறிவு கண்ணு திறந்ததுனால்தான் அறிவு என்பதற்கும் ஞானம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது ஞானம்,
தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஞானம் பரிசுத்தமானது, விஞ்ஞானத்தை காட்டிலும் மேலானது. விஞ்ஞானம் ஏரோப்ளைன்ல தான் வானத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆனா கர்த்தருடைய ஞானமானது பரிசுத்தவான்களை அப்படியே மத்திய ஆகத்துக்கு ஏனோக்கு போன மாதிரியே நம்ம போவோம். பாருங்க, விஞ்ஞானமானது டெலஸ்கோப் இருந்தால் தான் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய ஞானமானது பரிசுத்தாவி நம்மளை நட்சத்திர மண்டலத்துக்கே கூட்டிட்டு போகும். தரிசனங்கள் மூலமாக எங்களை காட்டுவார். நம்ம ஒருவேளை இந்த விஞ்ஞானம் இல்லாத உலகத்தில் இருந்து நம்ம பரிசுத்தமாக ஜீவிச்சோம் அப்படின்னா அந்த நட்சத்திரங்கள் நம்மோடு கூட அது உறவாடி கொண்டிருக்கிறதா இருக்கும். நாம் அருமையாக நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் போய் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருந்திருப்போம். அந்த மகிமையெல்லாம் ஏன் இழந்தோம்? சாத்தோடைய பேச்சை கேட்டு அந்த பாவத்தில் விழுந்ததுனால தான், அந்த கீழ்ப்படியாமல் விழுந்ததுனால தான். ஒருவேளை அதில் இல்லாமல் இருந்திருந்தா தேவன் ஏவாளை பார்த்து ஆதாம் ஏவாளை பார்த்து எனக்கு 2 பிள்ளை பெத்து போடு அப்படின்னு அப்படி வார்த்தை சொன்னா பிள்ளை பெற்றுருவோம். பாருங்க, அந்த அருமையான காரியத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அவங்க அதை செய்யல. ஏன்னாக்கா மாம்சத்தில் விழுந்துட்டாங்க. ஸோ அவனுக்குள் இருக்கிற நித்திய ஜீவன் தேவனுடைய அந்த ஆவியானது எடுவிட்டு போச்சு. ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, அந்த ஜீவசன உயிர் இருந்துச்சு. அந்த நித்திய ஜீவன் என்பது என்ன? எப்பொழுதுமே மறிக்காத ஒரு வாழ்க்கை. அந்த எப்பொழுதுமே மறிக்காத வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் இருந்தால்தான் அவன் சொல்லுகிற வார்த்தை எஃபெக்ட் ஆகும். ஒரு ஆப்பிள் மரம் வர கடவுதுன்னா ஆப்பிள் வந்துடும். நெல் வந்துட்டோம் அப்படின்னா நெல் விளையும். அப்படி வார்த்தையை சொன்னால போதும். ஏவாளை பார்த்து நீ கற்பவதி ஆயிரு அப்படின்னாக்க கற்பம் ஆயிடுவான். அவங்க 2 பேருக்கும் உறவு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நித்திய ஜீவன் போனதுக்கு பிறகு அவங்க இப்படி தள்ளப்பட்டாங்க. பாருங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வரும்போது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு ஆண்டவர் வர, எங்க இருக்கிறேன்? ஆதாம் சொல்கிறான், ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பதான் நாங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம். அத்தி இலைகளை எல்லாம் கட்டிக்கிட்டு அவமானம் தாங்காம ஒரு செடிகளுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன கேட்கிற தெரியுமா? உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்றார். அப்ப அந்த இடத்துல வேற பெருசன் இருந்துக்கிறான். நிர்வாணத்தை குறித்து பேசுறதுக்கு பெருசன் இருந்துக்கிறான்னு அர்த்தம். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லு. அப்ப நிர்வாணத்தை குறித்து சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளுக்கு பல நாட்களாக டீச் பண்ணியிருக்கான். ஏதோ ஒரே நாளில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. நம்ம இந்த ஸ்தாபன திருத்துவ போதர்களுக்கு கதை சொல்ற மாதிரி ஆதாமுக்கு ஏவாள் பழம் கொடுத்து, சர்ப்பம் ஏவாளுக்கு பழம் கொடுத்துச்சு. மரத்தை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த பழத்தை வாங்கி சரக்குன்னு கடிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருந்துச்சு. கூட ஆதாமுக்கு கொடுத்தாரு. ஆதாம் சரக்குன்னு சாப்பிட்டாரு. இதெல்லாம் கதை மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் நடந்த மாதிரி. ஆனால் அப்படி அல்ல. சர்ப்பம் என்கிற அந்த மிருகம் ஏவாளை கற்பழித்தது. அந்த ஏவாளை கற்பழிக்கிறதுக்கு முன்னதாக ஏவாள் அது எத்தனை நாள் அது கணக்கு பண்ணணும்? ஏவாளுடைய சிந்தைய மாத்திருக்கு அந்த சர்ப்பம் எவ்வளவு முயற்சி எடுத்தது? சர்ப்பத்துக்குள்ள இருக்கிறது யாரு? லூசிபர், நன்மை தீமை இருக்க விருட்சம். அந்த லூசிபர் அனாய்டிங்ல இருக்கிறான். ஏவாளோடு தீர்க்கதரிசி சொல்றாரு, அது மாதங்களோ ஆண்டுகளோ அல்லது நாட்களுக்கோ நமக்கு தெரியாது. ஆனாலும் பல நாட்களாக ஏவாளிடம் சென்று அவன் பேசி 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 அந்த இன்டலெக்சுவல் நாலேஜ், உலக பிரகாரமான ஞானத்தையும் அறிவியும் அவளுக்கு ஊட்டினான். இன்றைக்கு மனிதர்கள் உலக பிரகாரமான ஞானத்துக்காக வாஞ்சிக்கிறாங்க. உலகத்துல நிறைய பெரிய படிப்பாளி ஆகணும், பெரிய டிகிரி ஹோல்டர் ஆகணும், இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இதை பற்றி தெரிந்து கொள்ளணும், நிறைய படிச்சு அறிவாளி ஆகணும், அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனால் அது யாரால வந்துச்சு தெரியுமா? திருக்கதி சொல்றதான் பிசாசினால வந்தது. அது பகிரங்கமா சொல்றாரு, விஞ்ஞானிகள் பிசாசினாலும் உண்டானவர்கள் அப்படின்றாரு. இதை வெளியே சொன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு என்னையா இது இவ்வளவு அப்படின்னா, நீ ஏன் சட்டை போட்டுக்கிற, நீ ஏன் பைக் ஓட்டுற, நீ ஏன் செல்போன் வச்சுக்கிறேன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் இருக்கு, நம்ம பிறகு சொல்லுவோம். சரிங்களா? ஆனா அது யாரால அந்த அறிவு வந்துச்சு? பிசாசினால வந்துச்சு. ஆனா ஞானம் யாரால வரும்? அது தேவனால வரும். இவங்க ஞானத்தை நினைச்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. பிசாசுடைய ஞானத்துக்கு, பிசாசுடைய அறிவுக்கு போனாங்க. அறிவு என்பது கற்றுக்கொள்வதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக வருகிறது. ஞானம் என்பது பிறக்கும் போதே வருவது. அப்ப இன்னைக்கு இருக்கிறதான மனிதர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். அவர்கள் எவ்வளவு எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும், பகுத்தறிவாதிகளாக இருந்தாலும், அல்லது உலகத்துல எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக வருகிறார்கள். அது சாத்தானுடைய அறிவு. அது நமக்கும் அதுக்கு இல்லை. நம்முடைய அறிவு அவர்களை காட்டிலும் மேலானது. வேதத்துல பைபிள்ல இருக்கிற ஞானம் இருக்குது பாருங்க, உலக மனிதனுடைய சிந்தைகளை காட்டிலும் மேலான சிந்தை. அதுக்கு நம்ம வரணும். அப்படின்னா அதுக்காக நீங்க அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள திட்டுங்க, இல்லை அதுக்கு நீங்க படிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனசுக்குள்ள வச்சுக்கணும், அது டம்மி. அதுக்கு மேல நம்ம மேலான ஒரு இடத்துல இருக்கிறோம். ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அதையெல்லாம் சூப்பர் சீட் பண்ணும் பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம். சரி, இப்போ ஏவாள் ஞானத்தினால என்ன செஞ்சா? தன்னுடைய தலையை நிரப்பினான். இது பல நாட்கள். அதனாலதான் அவன் அந்த தப்பு பண்ணினான். இப்போ அவன் அதனால என்னாச்சு? அந்த ஞானம் அவர்கள் அறிவு வந்ததுனால்தான் அவ அந்த மரணத்தை தழுவ வேண்டியதாச்சு. அது புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீர்கள். அது மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா நன்மை தீமையத்தக்க விருட்சத்தை புசிக்காம ஜீவ விருட்சம்,
ஜீசஸ்ட வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்ச வரைக்கும் இருக்கும் பாருங்க. அவங்க செத்துருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கும் ஆதாம் ஜாவன் நம்மோட இருந்திருப்பாங்க. ஆனால் அதை அவங்க சாப்பிட்டதுனால என்ன செஞ்சு மரணம் அவங்களுக்குலாம் வந்துருச்சு. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. நம்ம முதல்ல பார்த்தோம், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு. அப்பா அவன் சொல்லிடா, ஆண்டவரே இங்க நீர் எனக்கு துணையாக கொடுத்த ஏவாள், அவ தான் என் மனைவி துணையாக கொடுத்த அவ தான், ஏவாள் தான் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சா அப்படின்னு அங்க பழகி போறோம். ஏவாள் போய் ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன செஞ்ச அப்படி, ஏன் இப்படி? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்பன்ட் பிகைடு மீ, சர்ப்பம் என்னை கற்பழித்தது அப்படின்றான். கற்பழிப்புனா என்னை ஏமாத்திருச்சு, ஏமாத்தி என்கிட்ட உறவு கொண்டு போயிடுச்சு அப்படின்றான். இப்போ மூலக்காரன் யாரு? சர்ப்பம். சர்ப்பத்துக்குள்ள இருந்ததும் டெவில் தான், பிசாஸ். இப்போ அந்த பிசாசு அபிஷேகம் பண்ணப்பட்ட சர்ப்பம், சாத்தான் அவனுடைய வேலை கரெக்டாக முடிச்சுட்டு அந்த அபிஷேகம் போச்சு, ரெண்டாவது விஷயம். ஆனா சர்ப்பத்திட்ட ஆண்டவர் போறார், நீ இதை செய்தபடியினாலே சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னா. இப்பதான் இந்த மனிதன் மாதிரி ரூபத்துல ஹேண்ட்ஸமா ஆட்ட சாட்டமா அழகா இருந்ததானே அந்த சர்ப்பம் என்கிற மிருகம், 2 காலில் நடந்து 2 கைகளை வீசிட்டு ரொம்ப ஜிம்பாடி மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமா அவ்வளவு லட்சணமா இருந்து ஏவாளை கற்பழித்ததானே அந்த பலமுள்ள மிருகம். ஆண்டவர் சொன்னாரு, நீ சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும், அந்த சர்ப்பம் ஆல்ரெடி பெஸ்ட், அது ஒரு மிருகம். இந்த எல்லா மிருகங்களை காட்டில் நீ அந்த மிருகங்கள்ல நீ சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னா. உடனே அவது அப்ரைடா மிருகங்களுக்கு ராஜாவாக உயர்ந்த ஜாதியில் இருந்த அந்த மிருகமானது மிருகங்களையே சிருஷ்டிப்பிலேயே மிகவும் தாழ்வான சிருஷ்டிப்பதுனாக்க ரெப்டைல், ஊர்வன வகையை சார்ந்தது. ஏற்கனவே 1வது பிரார்த்தனையில் 2வது வாதியில் சொல்லியிருக்கிறேன். அது ஊர்வன வகையை சார்ந்த சர்ப்பமா அது மாறிடுச்சு. சர்ப்பத்துடைய ஒவ்வொரு எலும்புகளையும் ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் கர்த்தர் சபித்தார். அவருடைய சாபமானது ஏவாளை அணுவாக அது கற்பழித்தது. தலையிலிருந்து கால் வரைக்குமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் அது என்ன செய்தது? நாசப்படுத்தியது. ஆகவே தேவன் அந்த சர்ப்பத்துக்கு கொடுத்த தண்டனை மகா பெரிய கொடிதான ஒரு பயங்கரமான தண்டனை, சாபம். சபிச்ச உடனே நீ ஊர்வன வகையாய் மாறிடுவ, நீ வயிற்றுல தான் நீ நகர்ந்து போவ அப்படின்ட்டார். இன்றைக்கு சர்ப்பத்தை எடுத்து இந்த பாம்பு எடுத்து ஒருத்தன், இந்த பாம்பு தான் ஏவாளை கற்பிடிச்சதுனாக்க, பைத்தியக்காரா, லூசா, நீ மென்டலா அப்படிவாங்க. கிறிஸ்துவ போதர்களுக்கு ஏன் அது தெரியறது இல்லை? அவங்களுக்கு இது தெரியாது பாருங்க. அவங்க இந்த பாம்பு தான் கற்பழிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த பாம்பு சபிக்கப்படுறதுக்கு முன்னதாக இருந்த போது ஏவாளை கற்பழிச்சது. சபிக்கப்பட்ட பிறகு அது அப்படியாக ஊர்வன வகையா சார்ந்துச்சு. இப்போ ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொரு போன் பை அப்படியே தேவன் அடிச்சடிச்சு அது சர்வ கையும் இல்லை காலும் இல்லை, வயிற்று போதுட்டு போகுது. உயிரோடு இருக்கும் நாளனை மண்ணை தும்ப. வெற்றி என்பதே உனக்கு கிடையாது. மண்ணை திங்கிறதுனா போய் மண்ணை அள்ளி திங்கிறது இல்லை. நிறைய மண்ணுளி பாம்பு மண்ணை திங்கிறது அப்படிலாம் கிடையாது. மண்ணை திங்கிறது என்ன, நம்ம உலகத்தில் சொல்றோம்ல, நீ என்கிட்ட மண்ணை கவுரவார் அப்படின்னு போய் அங்கே போய் மண்ணை கவிட்டு வேண்டாம் பாரு அப்படின்னு இல்லையா? அதை என்ன படுதோல்வியை குறிக்கிறது. சர்ப்பத்துக்கு அது படுதோல்வி. மிருக வர்க்கத்தில் உயர்ந்த மிருகமாக இருந்து பேசக்கூடிய சக்தியில் இருந்துச்சு. பேசி அது சிங்கத்தை மாட்டே இதுவா அப்படிங்கும் நம்மள மாதிரியே. சரி, பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த சர்ப்பம் அந்த பேசும் தன்மையை இழந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்து யார் அதை பாம்பை பார்த்தாலும் அது கம்பெடுத்து அடிக்கிற மாதிரி அது ரெப்டைலா ஊர்வன வகையை சார்ந்ததாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா? சர்ப்பத்துக்கு தேவன் கொடுத்த தண்டனை. இன்றைக்கும் கூட அந்த சர்ப்பமானது உலகத்தாரால் என்ன செய்யப்படுது? மதிக்கப்படுது. உலக ரட்சிக்கப்படாத ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் அதை வணங்குறாங்க. அதுக்கு முட்டை வைக்கிறாங்க, பால் வைக்கிறாங்க. ஏன் அது வணங்குறாங்க? அவங்களுடைய நிறைய இந்த ரட்சிக்கப்படாத பெண்கள் எல்லாம் அது மேலே ஈர்க்கப்படுறாங்க. ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பேர் வச்சுட்டு இப்படியெல்லாம் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அது மேலே ஒரு ஈர்ப்பு. என்னன்னாக்கா அவங்க மாஜி காதலன். பார்த்தீங்களா? அந்த ஸ்திரீயனுடைய ஏவாளுடைய மாஜி காதலன். அந்த ஸ்பிரிட் அப்படியே அது ஃபாலோ ஆகுது பாருங்க. இன்னைக்கு ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கிங்க. சில நேரங்களில் நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் விளம்பரம், ஆண்கள் போடுற பேண்ட்டு ஷர்ட்டை போட்டிருப்போம். அந்த இடத்துல ஒரு பெண்ணோட படத்தை போட்டு அந்த பெண்ணுக்கு மேலே ஒரு சர்ப்பம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போடுறோம். அப்போ அந்த சர்ப்பத்துக்கும் பெண்ணுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குதுங்கிறது இன்னைக்கும் உலக மனுஷன் காட்டிக்கிட்டு இருக்கிறான், அவனை அறியாமலே. இன்னைக்கு நிறைய புறஜாதி ஆலயங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த உருவங்கள் நிறைய வச்சு கொண்டிருக்கான். நிறையா பிசாசுகள் பெண்களுக்கு விரட்டும் போது நானும் பார்த்துருக்கிறேன். விரட்டும் போது அது தொப்புன்னு கீழே விழுந்து சர்ப்பம் மாதிரியே அந்த ஸ்திரீகள் ஊர்ந்து போகிறத பார்த்துருக்கிறேன். அப்படியே ஊருவாங்க, சீருவாங்க. பிசாசு விரட்டும் போது அந்த அனுபவம் ஏற்பட்டுருக்கு பாருங்க. அந்த ஏதோ அந்த ஒரு ஸ்திரீகளுக்கும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதான் உலக பழமொழி சொல்லுவாங்க, சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாத அப்படின்னு. அந்த பாம்பை கூட நம்பிடலாம், அந்த பொம்பளை நம்பிடாத. சர்ப்பமானது ஏவால
தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அணுக்களிலும் வீச்சு தன்னுடைய அபிஷேகத்தை அவளை பூசிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு அவளுக்கு வந்து சூப்பர் பிரெயின், ஒரு ஆணை காட்டிலும் 10 வருஷம் சீனியர் நாலேஜ் அவளுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, சர்ப்பமானது என்ன செஞ்சிருச்சு, அவளை அபிஷேகம் பண்ணுச்சு. அந்த சர்ப்பமானது உடம்ப கொடுத்துச்சு. அந்த சர்ப்பத்துக்கு உள்ள இருந்த அபிஷேகம் லூசிபுடைய அபிஷேகம். திருக்கதரிசி சொல்ற என்ன சொல்றாரு, ஒரு ஆண் வந்து தேவனால் ஆட்கொள்ளப்படுகிறான். ஆண்டவர் என்ன செய்வாரு, உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆணை பயன்படுத்துகிறான். திருக்கதரிசி வேணுமா, ஆண் திருக்கதரிசி தான் தேவன். பைபிள பெண் திருக்கதரிசி கிடையாது, ஆண் திருக்கதரிசி பயன்படுத்த. திருக்கதரிசி வரம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, தெபோராள் மாதிரி ப்ராபெட், மேஜர் ப்ராபெட்ஸ். திருக்கதரிசிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆண்கள் தான். அதே ஆசாரிப்பு கூட இடத்துல ஆண்கள் தான் ஆசாரியர்களாக இருந்தாங்க. லேவியர்களும் ஆசாரியர்கள், லேவியர்களும் அவங்க தான், ஆண்கள் தான், பெண்களை வைக்க மாட்டார். ஆராதனை செய்வதற்கு, ஆசிரிப்பு செய்வதற்கு, பலியிடுவதற்கு எல்லாம் தேவன் ஆண்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் ஆண் தேவ சாயலாக இருக்கிறார். தனது சாயலின்படியாக ஆண் அப்படிங்கிறது தேவ சாயல். ஸ்திரீயானவள் வந்து ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதனால பைபிள் அங்கே சொல்லுகிறது ஒன்று கொஞ்சம் நினைக்கிறேன். பைபிள் சொல்கிறது, ஸ்திரீயானவளே மீறலுக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் அதை தெரிஞ்சே செஞ்சான். ஏவாள் என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை அவன் தெரிஞ்சேதான் அந்த தப்பு பண்ணான். ஆனா ஏவாள் வந்து தெரியாமல் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டாள். அவை வஞ்சிக்கப்பட்டதுனால தான் ஏவாள், அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இங்கிலீஷ் வார்த்தை, அது அழகான ஒரு வார்த்தை இருக்குவாங்க. and he shall overrule thee, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது சொல்லுது, உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கிறாங்க. எதை சொல்றாருன்னா மனவாட்டி சொல்றாரு, மனைவி, கிறிஸ்துவின் மனவாட்டி. அது யாருக்கு கண்ட்ரோல் இருக்குதான், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே இருக்குது. ஆதாம் ஏவாள் 2 பேருமே பாவம் செய்யறதுக்கு முன்னதாக ஈக்குவலா தான் இருந்தாங்க. ஆதாமுக்கு சமமாக தான் ஏவாள் இருந்தான். இன்றைக்கு பெண்கள் சொல்றாங்க, ஆணுக்கு பெண் சமம், நாங்க ஆண்கள் மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், எங்களுக்கு என்ன குறை, எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்றாங்களே. தேவன் ஆரம்பத்தில் சம உரிமை கொடுத்துருந்தார். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் சம உரிமை கொடுத்து தான் படிச்சார். ஆனா ஏவாளெல்லாம் காப்பாற்றிக்க முடியல. அப்ப விலகின பாண்டமா இருந்தா சர்ப்பத்துக்கு செவி கொடுத்துட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான். அதனால ஆண்டவர் பண்ணிட்டாரு, ஆதாம கீழே வச்சுட்டாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான்ட்டார். அவனை ரூல் பண்ணுவான், உன்னை பாதுகாத்துக்கு உனக்கு தெரியாதுட்டார். இன்னைக்கும் ஆண்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் ஸ்திரீகளுக்கு இருக்காது. அவங்க என்ன வேணா சொல்லலாம், நாங்கள் அப்படி இருக்கிறோம், ஆண்களை காட்டிலும் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு. உணர்ச்சி பூர்வமானவர்கள் சின்ன காரியத்துக்கூட அழுதுருவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. அது வந்து மற்றவங்க வைராக்கியமா இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. விலகின பாண்டம், அது எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் சரி. ஒரு சில போல்டா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா மற்ற பொம்பளைகளா அவளோட கம்மியா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அவ எவ்வளவு போல்டா இருந்தாலும் அவ ஸ்டேஜ் அதுதான் விலகினும். ஆனா மற்ற பெண்கள் அதை விட கீழே இருக்கிறதுனால இவன் போல்டா தெரியறான். அதுதான் விஷயம். ஓ பயங்கர போல்டு லேடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம், மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, அதை விட கீழே இருக்குதுங்க. ஆனா இது கொஞ்சம் துள்ளுது, அவ்வளவுதான். ஆனாலும் அது விலகின பாண்டலாம், ஈஸியா மடைக்கலாம், ஈஸியா சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஆண் பெருக்கமானது அது உலகத்துல வந்து அது எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியது. ஆகவேதான் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தையை வந்து யாரும் என்ன செய்ய முடியாது, அதை தடுக்கவே முடியாது. அது தன்னுடைய சித்தத்தை என்ன செய்யுமா, அது செய்யும் பாருங்க. இப்ப ஏவாள் ஆதாம் அந்த சர்ப்பமானது சபிக்கப்பட்டது, அது ஊர்வன வகையை சார்ந்துச்சு. ஸ்திரீகிட்ட வரும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்றார். நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். என்ன செய்வேன், வேதனையோட பிள்ளை வருவேன், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும். நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். இங்கிலீஷ் பைபிள்ல சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருக்கும், நீ வேதனையோட பிள்ளைகளை பெறுவாய். தமிழ் பைபிள்ல பிள்ளை பெறுவாய். பிள்ளைனாக்க சிங்கிள், உள்ள வந்து ஒரு குழந்தை தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா இங்கிலீஷ் பைபிளை படிச்சு பாருங்க, சில்ட்ரன் அப்படின்னு இருக்கும், நீ வேதனையோட பிள்ளைகளை பெறுவே அப்படின்னு. ஏன் தெரியுமா, ஆண்டவருக்கு அதுக்கு தெரியும், அவருக்கு உள்ள இருக்கிறது 2 குழந்தை. ஒன்று சர்ப்பத்தினால் உண்டானது ஒன்று, இன்னொன்று ஆதாமால் உண்டானது 2 குழந்தை இல்லையா. திருக்கதரிசி சொல்றாரு, காலையில சர்ப்பத்தோடையும் சாயந்தரம் ஆதாமோடையும் இருந்தா அப்படின்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரே சமயத்தில் அவ 2 பேர்த்தோட உருவன்றதுனால 2 வித்துக்கள் அங்க இருக்குது. காயுடைய வித்து அங்க இருக்குது, ஆதாமுடைய வித்து அங்க இருக்குது, அங்க சர்ப்பத்துடைய வித்து இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, வேதனையோட பிள்ளைகளை பெறுவாய். தமிழ் பைபிள்ல வேதனையோட பிள்ளை பெறுவாய்னு இருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பிள்ளைகளை பெறுவாய் அப்படின்னு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், அவ அதே மாதிரி நடந்துச்சு. அவருக்கு அங்க ஒரு பிரமாணம் உண்டு. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம்
23, 25 வசனங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. வேற சேதம் உண்டாலும் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 27 இருந்து 25, 23 இருந்து 25 வரைக்கும். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிரமாணமே ஆதிலிருந்தது தான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். எதுல பாவம் செஞ்சியோ அதுல உனக்கு தண்டனை. நீ திருடி இருந்தாக்க உன் கையில தண்டனை, கையில தான் திருட முடியும். ஒரு தப்பான ஏதாவது இடத்துக்கு போயிருந்த இல்லை தப்பான காரியத்தை காலில் பண்ணியிருந்தீங்கன்னா காலுக்கு கால், காயத்துக்கு காயம், சூட்டுக்கு சூடு, பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், ஜீவனுக்கு ஜீவன், அப்படி ஆண்டு கொண்டு வந்தார். அப்போ ஏவாள் அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? அவன் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருந்தாருனாக்க, அது ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டு வாயில தான் தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் வாயில தண்டனை கொடுக்கல அவர். அப்படின்னா வாயில தப்பு பண்ணலன்னு அர்த்தம். அவன் அங்கே என்ன தப்பு பண்ணா? விபச்சாரம். விபச்சாரம் பண்ணதுனால இப்ப அவள் எங்க விபச்சாரம் பண்ணினாலோ, தன்னுடைய சரீரத்துல எந்த பாகத்தில் விபச்சாரம் பண்ணினாலோ அந்த பாகமானது வசனத்தின் பிரகாரமாக தண்டிக்கப்படுது. நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும் உலக தோட்டத்திலிருந்து இருக்குது. இன்னைக்கு மன்னிக்கிற தேவன் அன்றைக்கும் அதை உலக தோட்டத்துக்கு முன்னதாக அந்த கிருபையின் பிரமாணத்தை வச்சிருந்தார். மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் உலக தோட்டத்துக்கு முன்னதாக நியாயப்பிரமாணத்தை அப்புறம் ப்ராசஸ்ல தான் வருது. அது அவருடைய தீர்மானம். அது பாவம் செஞ்சாங்களோ அங்கதான் தண்டனை. அப்போ ஏவல் பாவம் தனி சரீரத்தினுடைய மத்திய பாகத்திலே விபச்சாரம் பண்ண அந்த பாகத்தை தேவன் தண்டிக்க வேண்டியதாக எப்படி தண்டிச்சார்? அவள் என்ன தப்பு பண்ணா? விபச்சாரம் பண்ணதுல என்ன பிரச்சனை? சர்ப்பத்துடைய ரத்தமானது மானிட வர்க்கத்திலே தன்னுடைய சரீரத்திலே தேவன் உண்டு பண்ணின பரிசுத்தமான சரீரத்துக்குள்ளாக தன்னுடைய ரத்தத்தோட காக்க செய்தான். இப்ப சர்ப்பத்தின் ரத்தமும் ஏவாளின் ரத்தமும் கலந்து விட்டது பாருங்கள். இந்த பாவம் ரத்தத்துக்கு ரத்தம். அப்போ ஒரு அந்நிய வித்து, ஒரு மிருகத்துடைய வித்து அவ பாடியில இன்சர்ட் ஆயிடுச்சு. தேவனுக்கு எவ்வளவு கோபமா இருக்கணும் பாருங்க. அது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் இல்லையா? இன்னைக்கும் அப்படிதான். நம்ம சர்ப்பத்தின் வித்து உபதேசங்களை நம்மள ஒன்று வந்துடக்கூடாது. அந்நிய உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், வேதத்துக்கு புறமான செய்திக்கு விரோதமான உபதேசங்கள்லாம் வந்தாச்சு அப்படின்னா அது நம்ம சிந்தையில சர்ப்பத்தின் வித்து கற்பப்பையில கொண்டு போயிட்டோம்னு அர்த்தம். அது நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இந்த வியாபாரியுடைய வித்து, அந்த வியாபாரியுடைய கர்ப்பப்பையில சர்ப்பத்தின் வித்து அந்த ரத்தம் கலந்ததுனால அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான விபச்சாரம் பண்ண அந்த இடமும் அந்த இடத்துல ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் அப்படியாக வருஷத்துக்கு 13 முறை வரக்கூடியதானே அந்த மென்சஸ் காரியத்தை தேவன் கொண்டு வந்தார். அது எப்படிங்கிறது மெடிக்கல் ரீதியாக அல்லது மருத்துவத்தின் மூலமாக அந்த எதனால் ஏற்படுகிறது, முட்டைகள், அந்த சினை முட்டைகளுடைய சிதைவுகள் எப்படி அந்த முட்டைகள் உருவாகிறது, அந்த ரத்தப்போக்கு எப்படி உண்டாகுது, அந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது, அந்த கழிவுகள் ஏற்படுகிறதுங்கிறது மருத்துவத்தையும் கொண்டு வேதத்தையும் கொண்டு நாம் அது பண்ணுவோம். இப்போதைக்கு அது வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு குழந்தைகள் முதற்கொண்டு இந்த செய்தியை கேட்டுருக்கிறதுனாலே இதை கொச்சை இல்லாமல் முடிஞ்ச அளவு கொண்டு போக நான் விரும்புகிறேன். இதுவே நான் அதிகம். இதுக்கு கம்மியாக நம்ம சொன்னோம்னா இதை விளக்க முடியாது. கம்மியாக சொல்லிட்டு மற்றவங்க கேட்டாங்கன்னா இதில் ஒன்றும் அவங்களுக்கு புரியாது. ஓரளவுக்கு நம்ம பேசித்தான் ஆக வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே முடிந்தால் சிறு பிள்ளைகளை தவிர்த்து கூட நீங்கள் கேட்கலாம். கணவனும் மனைவியுமா கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு எளிமையான விதத்தில் கொடுக்கலாம். இல்லை அந்த மெச்சூரிட்டியோடு இருக்கக்கூடியதான பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு இதை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோவில் நீங்கள் போட்டு குடும்பமாக நீங்கள் பார்க்கலாம். முடிந்தளவு நான் அதை ரொம்ப மைனஸ் பண்ணி தான் திருக்கதரிசி செய்தியில இருந்து அப்படியே எடுத்து பேசணும்னா இன்னும் பச்சையாக நமக்கு வரும். அப்படி அந்த திருக்கதரிசி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினா அது அமெரிக்கன் ஸ்டைலில் அவர் அங்கே பேசுறதுனால அங்கே அது பெருசு இல்லை. இங்கே ரொம்ப இதாக சென்சிட்டிவாக இருப்பாங்க. அது ஒரு கூச்சமாக இருக்கும், குடும்பத்தில் உட்காந்து கேட்க முடியாது. அதனால தான் நான் ஓவரலாக சொல்லிட்டு போகிறேன். அதனால் இந்த காரியம் தேவஸ்திரி ஏவாளுக்கு அந்த தண்டனை கொடுத்தார். ஒருவேளை ஏவாள் அந்த தப்பு செய்யலைனாக்க அவளுக்கு அந்த தண்டனை கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மானிட வர்க்கத்தையே அது பெரும்பாடு படுத்தி கொண்டிருக்கிறோம். வேதனையோட பிள்ளை ஒரு வாய் பாருங்க. மானிட ஒரு மிருக வர்க்க பூமியில தேவன் சிருஷ்டித்த ஒரு பூனையோ நாயோ பன்றியோ தன்னோட இனத்துல தான் அது ஜோடி சேரும். பன்றியோட இணையும், மானோட இணையும், சிங்கத்தோடு இணையும், புலியோடு இணையும், நாயோடு இணையும், கோழியோடு இணைகிறது. ஆனால் மனித வர்க்கத்துல ஏவாள் ஒரு மிருகத்தோடு என்ன செஞ்சா இணைஞ்சிட்டான். ஒரு மிருகத்தின் ரத்தத்தை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு மனிதனுடைய புத்திகள் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிறதான மனுஷனுக்கு மிருக சுபாவம் உள்ளவனா இருக்கிறான், கொலை பாதகனா இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான். ஈவன் கிறிஸ்டியானிட்டியில இந்த செய்தியை கேட்கிற ஸ்தாபன சபைக்காரங்க திருத்துவக்காரங்கெல்லாம் இந்த செய்தி நான் ஆர்வத்தில் பேசும்போது கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. என்ன பயங்கரமா என்னை மனைவிய தாய ரொம்ப நீ யாவால சொல்லிட்டியா, நீ அப்படிட்டா, அவங்க அம்மா அப்படி, மனைவி அப்படி, புள்ள அப்படி,
அப்படியே தான் பேசுவாங்க. தே ஆர் சர்பன்ட் சீட். அவங்க அப்படி தான் பேசுவாங்க. காயினுக்கும் ஆபேலுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் காயின் வந்து ஆபேலை கொலை பண்ணான்? அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் காயின் வந்து ஆபேலை கொலை பண்ணணும்? ஆண்டவர் பழியை ஏற்றுக்கொண்டாரு, ஆபேலை ஏற்றுட்டாரு, காயினை ஏற்றுக்கல அப்படிங்கிறது அது மட்டும் அல்ல. அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிற செய்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப ரெவலேஷன் வந்துகிட்டே இருக்குதுன்னு. செய்தியில் இல்லாத ஸ்தாபனத்துக்காரனுக்கு, திருக்கதரிசி விசுவாசிக்காதவனுக்கு, பைபிளை கதை மாதிரி மட்டும் படிச்சவனுக்கு இது பயங்கர எரிச்சல் ஊட்டக்கூடியதான ஒரு செய்தி. அவனுக்கு இருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவி பயங்கரமா கோபப்படும். பேசிட்டு இருக்கிற என் மேல எரிச்சலா வரும், இவன் நல்ல மனுஷனாடாம இப்படி பேசுறானே அப்படின்னு. இது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாத்தானுக்கு ஆதியாகமம், ஏசாயா, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் இது அவனுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்க ஆதியாகமத்தில் சாத்தானுடைய ஆரம்பம் இருக்கிறது. அவன் எப்படி ஜனங்களை வஞ்சித்தான், ஏவாளை வஞ்சித்தான் இருக்கிறது. ஏசாயாவில் அவன் எப்படி விழுந்தான் என்று இருக்கிறது. அடுத்ததாக யோவான் காட்டுறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அவனுடைய அழிவு இருக்கிறது. ஆகவே அவனுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. இப்போ அவனை பற்றி சொல்ல அவனுக்கு பயங்கர ஆத்திரம் வரும். இதை கேட்குற அவனுக்குள்ள அந்த சர்ப்பத்தின் ஆவி இருக்குமானால் அது ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்ன இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. எங்க பிள்ளைக்கு சிலுவை வந்துச்சு? வரும். சிலுவை ஏன் வரணும்? ரத்த சிந்தருக்காகத்தான். ரத்தம் ஏன் சிந்த விடணும்? ரத்தத்துல பாவம் உண்டானதுனால தான். மனுஷனுடைய பாவம் ரத்தத்தினால உண்டாச்சு. ஏவாள் ரத்தத்தினால பாவம் செஞ்சா, மிருகத்துடைய ரத்தம் அவனுக்குள்ள கடந்தாச்சு. அவளுக்கு பிறக்கிற சந்ததியில ஆதாமுடைய பிள்ளையும் அங்க சேர்ந்துச்சு. ரெண்டுமே ஹைபிரிட் ஆச்சு. சர்ப்பத்தின் வித்துக்களுக்கும் தேவனுடைய வித்துக்களுக்கும் இங்க இணைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாய் சர்ப்பத்தின் வித்து ரத்தமானது மானிட வர்க்கத்துல புகுந்துருச்சு. அவன் ஆத்மா தேவனுடைய வழியா இருக்கலாம், சரீரத்துல வந்து ரத்தத்தை பிசாசுடைய ரத்தம் கலந்துருக்குது. ஆகவே தான் ரத்தத்துல பாவம் இருக்கிற அப்படின்னால ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு தழும்பு. சிலுவைதான் அதுல நிறைவேற்றுச்சு. அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம். தழும்புக்கு தழும்பு. அவருடைய காயங்கள் நம்ம வச்சு நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு வேணுமாக்கு அவர் சுமத்தப்பட்டது. அவர் காயப்பட்டார். கண்ணுக்கு கண், வசமுல் தலையில் சூட்டப்படும் போது முள்ளு கடந்து கண்ணு வெளியே வந்துச்சு வருங்க. கண்ணுக்கு கண், டாப் டு பாட்டம். சர்ப்பமானது ஏவாளை டாப் டு பாட்டமாக அது அனுபவித்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக டாப் டு பாட்டம் வேதனையை அனுபவித்தார். கல்வாரி தோட்டத்தில் நமக்காக ரத்தம் சிந்தினார். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளின் மூலமாக சர்ப்பத்துடைய ரத்தமானது மனித சந்ததி வீழ்த்தியது. கெத்செமனே தோட்டத்திலிருந்து கல்வாரி வரைக்குமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மனவாட்டியினுடைய பாவங்களை அழித்து போட்டு அவளை ஆத்மாவிலிருந்து பாவத்திலிருந்து மீட்டுச்சு. அவருடைய ஆத்மாவை மீட்டுச்சு, மனவாட்டியை மீட்டது. அதான் ஏன் சிலுவை மரணம் வரணும்? அதனாலதான் சர்ப்பத்தின் வித்து வந்து கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். இது தெரிஞ்சாதான் சிலுவையினுடைய ரகசியம் தெரியும். இது தெரியலன்னா உங்களுக்கு ரகசியம் தெரியாது. ஏவாளுக்கு தேவன் அதை கொடுத்தார். நீ பிள்ளைகளை பெறும்போது, வயிற்றுல ரட்ட குழந்தை இருக்குது, அது பெறும்போது நீ வேதனையோடு வருவேன். மிருகங்களுக்கெல்லாம் இவ்வளோ வேதனை வராது, அந்த நேரத்தில் தான் வரும். மனித வர்க்கத்துக்கு, பெண்களுக்கு கர்ப்பவேதனை பயங்கரம். பெற்றாலும் பெற்ற, செத்தாலும் செத்த அப்படின்ட்டு. அது ஸ்திரீகளுடைய வழிபாடு. வருஷத்துக்கு 13 முறை அது வரும். அடுத்ததாக ஆதாம் கிட்ட வர சர்ப்பத்தை ரொட்டையில் ஆகிட்டாரு. ஏவாளுக்கு இப்படி வந்துட்டாரு. ஆதாம் கிட்ட வரும்போது மனைவியின் வார்த்தை கொண்டாட்டி பேச்சுக்கிறது இந்த பாவம் செஞ்சதுனால பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டார். ஆது சர்ப்பத்தையும் ஏவாளையும் அவருடைய பாடியை சப்ஜெக்ட் கஷ் பண்ணார். ஏவாளுடைய பாடியை கஷ் பண்ணாரு, சர்ப்பத்துடைய பாடியை கஷ் பண்ணாரு. ஆனா ஆதாமுடைய பாடியை அவர் கஷ் பண்ணல. அதை வந்து அவங்க கொடுத்தார், தண்டனை கொடுத்தார், பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆனா பூமியை சபிச்சுட்டாரு பாருங்க. அவன் இருக்கிற அந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அவன் இனி வந்து மேல போக முடியாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பூமியில தான் இருக்கணும். எந்த பக்கம் போனாலும் பூமி அவனுக்கு விரோதமாயிருச்சு. இதுவரைக்குமாக அப்படி பேச்சுக்கு கீழ்பட்டிருந்ததான மிருகங்கள், பறவை இனங்கள், செடி கொடிகள், இயற்கைகள் அனைத்துமாகவே ஆதாமுக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டது. அதான் முள்ளும் குறுக்கும் உனக்கு கொடுக்கும். பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ பூமியில் இருக்க வரைக்கும் முள்ளும் குறுக்கும் தான் உனக்கு இருக்கும். நீ அதை அனுபவிப்பேன். உன் முகத்தின் வேர்வையாலே என்ன செய்யணும்? சாப்பிடணும் அப்படின்ட்டார். பாடுபட்டு சாப்பிட்றான். வார்த்தை சொன்ன பிள்ளை பிறக்கும். அதை விட்டுட்டு நீ என்ன செஞ்ச? நீ மாம்ச பிரகாரம் நம்ம முயற்சியில பிள்ளை விட்டு எடுத்து இல்லையா? பிள்ளை வைக்க முயற்சி பண்ண இல்லையா? ஆகவே நீ ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும்
உன்னுடைய முகத்தின் வேர்வையினால தான் என்ன செய்யணும், நீ சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதனால தான் இன்னைக்கு மனிதன் சர்ப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையை தான் இன்னைக்கு மனுஷன் செய்யலாம். ஏன் இவ்வளோ கஷ்டம் பாடு, வேலைக்கு போகணும், போனால் தான் சாப்பாடு, உழைச்சாதான் சாப்பாடு, இவ்வளோ பாட்டுகள் கஷ்டங்கள். படிச்சிருந்தா அவனுக்கு ஒரு வேலை, படிக்கலைன்னா வேலை, அவனுக்கு ஒரு வேலை, கூலி வேலையிலேருந்து டாப் வேலை வரைக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் பாடுகள். வேலைக்கு போகாமல் இருந்தால் அந்த பூமியில் சாப்பாடு இல்லை, அல்லது நல்ல தொத்து சேர்த்து சம்பாதிச்சிருந்தாலும் அவனுக்கு பாடுகள், வியாதி, மெயினாக வியாதி. பணம் இருக்கிற அதிகமாக சம்பாதிச்சிட்டாலும் அவனுக்கு வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடையாது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் ஆதமுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். எந்த வியாதி அவனுக்கு வராது. தேவ தூதனை போல தேவனுக்கு ஒப்பாய் பூமிக்கு ஒரு குட்டி கடவுளாக அமைச்சிருக்காடுன்னு சொல்லுவாங்க. குட்டி தேவன் பூமியில் இருக்கிற எல்லாமே அவனுக்கு அவனை விஷ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தது, அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. அவன் ஆணையிட்டால் சிங்கம் வரும், வார்த்தை சொன்னான கழுகு பறந்து வரும், வார்த்தை சொன்னான மீன் துள்ளிட்டு வரும். சிங்கமும் புலியும் ஆடும் மாடும் கோழியும் கொக்கும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு. ரத்த வாடகையே இல்லாமல் இருந்தது. ஆதாம் வீழ்ந்த போது சகலமும் வீழ்ந்து போச்சு. பூமியில் இருக்கிற எல்லாமே தாறுமாறாக விட்டது. சிருஷ்டி முழுவதுமே மாறிடுச்சு. ஆண்டு எல்லாம் முள்ளும் குறுக்குமா மாறிடும். இனி சிங்கத்து பக்கத்து நீ போனீங்கன்னா அது உனக்கு கடிச்சு கொதறிடும். இது வரைக்கும் அந்த சிங்கத்தை பேர் சொல்லி கூப்பிட்டு போனவே இப்போ போனா ஒரு அப்படின்னு என்னாச்சு என்னாச்சு உனக்கு, வெறி பிடிச்ச மாதிரி சிங்கம் பக்கத்தில் வராதுன்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு ஆட்டை அடித்து சாப்பிடுது. எப்படி நேற்று வரைக்கும் புல்ல பூண்ட பழத்தை காப்பில கத்திரிக்காய் சாப்பிட்டு இருந்த அந்த சிங்கம் இன்னைக்கு எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிடுது? ஆதாம் எப்படி இருந்துட்டான், வாழ்ந்துட்டான். பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டார். ஆதாம் அவர் சபிக்கல, ஏவாளை சபிச்சார், ஏவாளுடைய பாடியை சபிச்சார், சர்ப்பத்துடைய பாடியை சபிச்சார். இப்போ ஆதாம் பூமி, ஆதாம் நிமித்தம் பூமியானது சபிக்கப்பட்டது. இதுதான் மனிதனுடைய வீழ்ச்சி. பழம் சாப்பிட்டாங்க, கீழ்ப்படியாம போயிட்டாங்க, அதனால ஆண்டவர் தண்டனை கொடுத்தாரு. இந்த பாரம்பரிய கதையை நீங்க நம்பாதீங்க. வெளிப்பாடு வேண்டும். இப்ப சர்ப்பத்தின் வித்து ஏவாளுடைய கற்பத்தில் இருக்குது, ஆதாமுடைய வித்து ஏவாளுடைய கற்பத்தில் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் இவங்க ஒளிந்து கொள்கிறாங்க. ஆண்டவர் வர்றாரு, அப்பவும் அங்க ஒரு கிருபை கொடுக்குறார். நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இதுதான். இதெல்லாம் அவங்களெல்லாம் சபிச்சுட்டு இவங்களையும் சபிச்சுட்டு மனசு கேட்காம ஒரு ஆட்டை அடிச்சு, ஒரு ஆடோ ரெண்டு ஆடை அடிச்சு தோலை உரிச்சு எடுத்து இவங்களுக்கு தோள்களினால் உண்டான ஒரு ஆடை கொடுத்து 2 வாரத்தை நிர்வாணத்தை முழுவதுமாக மூடினார். ஆண்டவர் எப்பொழுதுமே நிர்வாணத்தை மறைக்கக்கூடியவர், நிர்வாணத்தை மூடக்கூடியவர், வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டார். ஒரு உண்மையான கிறிஸ்துவன் அப்படிதான். அடுத்தனுடைய பர்சனல் மேட்ரு, அப்படி அந்தரங்க குற்றங்களை, அந்தரங்க பாவங்களை வெளிப்படுத்த மாட்டோம். சர்ப்பம் அடுத்து நிர்வாணப்படுத்தும். ஆனா இவன் தேவனுடைய பிள்ளை அப்படி இல்லை, வார்த்தையை மட்டும் தான் கவனிக்கும். நிறைய ஊழியக்காரர்கள் பண்ற தவறு, அடுத்தவர்களுடைய குறைகள், அப்படி சொந்த வாழ்க்கையில் இருக்கிறதானே தப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவன் காதுல கேட்டுட்டாலும் கேள்விப்பட்டாலும் அதை உண்மையாக்கிடுவோம். அது பொய்யாக கூட இருக்கும். ஆனா இவன் 10 பேருக்கு சொல்லி இது உண்மையாக்கி அதை கேவலப்படுத்திடுவான். அடுத்தவனை நிர்வாணமாக்குற ஒரு காரியத்தை சர்ப்பத்தின் வித்துக்கள், அதாவது விபச்சாரத்தில் பிறந்ததுகள், வேசித்தனத்தில் பிறந்ததுகள் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதாமி மூலமாய் வந்ததுக்கு அதை செய்யாது. அவங்க வார்த்தையில் தான் நிற்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தோல் உடைகளை மாத்துறாரு. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு தோல் உடைகளை, நிர்வாணத்தை மறைக்கத்தான் முயற்சி பண்ணணும். அவருடைய பாவத்தை மூடணும். நம்ம அவனுக்கு புத்திமதி சொல்லணும், அவனை சரிப்படுத்தணும், குழியிலிருந்து அவனை தூக்கி விடணும். குழியில் எச்சா அவன் குழி தோண்டி மண்ணை போட்டு வெளியேறக்கூடாது. தேவன் கிருபை உள்ளவர். அந்த ஆங்காரமான கோபமான நேரத்தில் கூட அந்த பாவம் செஞ்சுட்டான ஆண்டவருக்கு அந்த எரிச்சல் வந்திருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சார்னா, இவங்களுக்கு நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஒரு 2 ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஏதேனை விட்டு தொலைத்துறாரு. இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும், தீட்டு பண்ணியாச்சு, விபச்சாரம் நடந்துச்சு, ரொம்ப அருவருப்பான காரியம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்துச்சு. இதை பண்படுத்த வேண்டும், இதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த 2 டிக்கெட்டு இங்கே இருந்துச்சுன்னா ஆதாம் ஏவாளு உள்ள சர்ப்பத்தின் வித்திருக்கு, அது இங்கே தான் பிறக்கும். இந்த ஏதேன்றது பிறக்கக்கூடாது. ஆகவே அது பிறக்கும். ஆகவே அந்த ஆதாமுடைய பிள்ளையும் அங்கே தான் பிறக்கும். ஆக தேவன் 2ஐயும் துரத்திட்டார். அதான் ஏன் வெளியே போ, ஆண்டவர் நாங்கள் எங்கே போவோம், எங்கேயாரு துரத்திட்டார். அவன் வாசல் அங்கிருந்து வர முடியாதபடிக்கு ஒரு வீசி கொண்டு இருக்கிற சுடர் வழிப்படை தாங்க வச்சார். உள்ள வரக்கூடாது. உள்ள வந்தானா அது என்ன செய்யும், அக்கறை எரிஞ்சிட்டே இருக்கும், உள்ள வர முடியாது. அதோட ரகசியம் என்ன, சுடலிப்பட்டையும் நான் என்ன, ஏதேன் தொடர் வாசலில் வைத்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, இந்த வயிற்றுல இருக்கிற 2 குழந்தைங்க எப்படி வெளியே வந்தாங்க, அவங்க யார், சர்ப்பத்தின் பிள்ளைகள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்க ஆதாமுடைய உள்ளன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது நம்ம 5வது பதிவுல பார்ப்போம்.
வாலிப வயது பொல்லா